ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் உங்கள் மொபைலில் உங்கள் ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சனோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது, அப்போ உங்கள் மொபைல் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்ணுறது அவங்க சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். சூப்பராக பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, அது எப்படின்றத குயிக்காக பார்த்தலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஒரு வீடியோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஒரு அப்ளிகேஷன். அப்படி இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட இல்லை நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கா, வேண்டுங்க எடுத்துங்க. நான் டெலிகிராம் ஜாயின் பண்ணுற லிங்க் டிஸ்கஸ் பண்ணுறேன். மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லிங்க் எடுத்துங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் நீங்கள் ப்ரிவில் பார்த்து எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் Alight Motion ஆப்பை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் Alight Motion ஆப்பை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு லிங்க் மூலியமாக பார்த்தா இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படின்னா ஒரு QR கோடு கொடுப்பேன். அந்த QR கோடு கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை உங்கள் Alight Motion ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பார்த்தா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அது அப்படின்றத குயிக்காக பார்த்துலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறது நான் ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்பில் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ரெண்டுமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஃபாண்ட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் இருக்குல்லையா, அங்கே ஃபாண்ட் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. இல்லை ப்ரோ நீங்கள் ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ண தெரியாதுன்னா எப்படி ஒரு ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி Alight ஆப்பில் ஒரு ப்ராஜெக்ட்டில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போட்டுருக்கேன். அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், வேண்டுங்க செக் பண்ணி பாருங்கள். சரி, ஜஸ்ட் எப்படின்றது எடிட் பண்ணுறது அப்படின்னு குயிக்காக பார்த்தோன்னா நம்ம பார்த்துலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? குரூப் அண்ட் மாஸ்க் 1, குரூப் அண்ட் மாஸ்க் 2 சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ஓகேங்களா? குரூப் 2ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டரோட இமேஜ். குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கு, இது உங்களுடைய இமேஜ். ஓகேங்களா? அதாவது பிரதரோட இமேஜ், இது சிஸ்டரோட இமேஜ். குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கு, அது வந்து பிரதர் இமேஜ். ஜஸ்ட் அந்த அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி பார்த்தா வரும். இதில் இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் இருக்கும், அந்த கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ண கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பண்ண மேலே கிளிக் பண்ணுங்க. அப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ உங்களுடைய பிரதரோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே +ன்றது கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரதரோட ஃபோட்டோ பார்த்தா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து செட் பண்ணாயிடும். செட் ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு 3 ட்ரான்சிஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் பிரதரோட இமேஜ் பார்த்தா கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் இந்த மாதிரி பார்த்தா வச்சுக்கங்க. தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ மாதிரி ஜூம் பண்ணலாம், இல்லை ஜூம் அவுட்டும் பார்த்தா பண்ணிக்கலாம். பிடிச்ச மாதிரி தான் ஜூம் அவுட் ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. அந்த சென்டர் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சுங்க. பெஸ்ட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் கீழே பார்த்தோன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 2 இருக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு கொடுத்து இங்கே வந்து கேர்ளோட இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த கேர்ளோட இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் இருக்குல்ல, கலர் அண்ட் ஃபில் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பார்த்தா பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ நான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் 5.4:22 பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ உங்கள் பிரதரும் உங்களோட பிரதரும் நீங்களும் இருக்க மாதிரி, அதாவது உங்கள் சிஸ்டரும் உங்கள் பிரதர் இருக்க மாதிரி ஃபோட்டோ பார்த்தா இதில் ஆட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ண கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்படியே உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ உங்களுடைய பிரதரும் நீங்களும் இருக்கிற 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மேலே +ன்ற பட்டன் இருக்கும், அந்த +ன்றது பார்த்தா நீங்கள் கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் பிரதர் இருக்கிற ஃபோட்டோ செட் ஆகிடும். எஃபர்ட் எதுவுமே ஆட் பண்ணி தேவை, ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லை இருக்கிற ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதில் குரூப் அண்ட் மாஸ்க் 3, 4, 5 இருக்கும். இதை கிளிக் பண்ணுறீங்க, 8 குரூப் கொடுக்குறீங்க. நீங்கள் இப்போ 1 மாதிரி ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து சேஞ்ச் பண்ணுறீங்க. சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய பிக்சரும் நீங்களும் உங்கள் சிஸ்டர் இருக்க மாதிரி பிக்சர் மட்டும் கரெக்டாக பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சு பார்த்தா மேலே ஒரு ஏற பண்ணுங்க. அம்மா கிளிக் பண்ணிட்டு வீடியோனுக்கு 100 பிக்சர் பார்த்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தா எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் லோட் ஆகி முடிஞ்சதுனா உங்களுடைய கேலரியில் எந்த ஒரு சேவ் பார்த்தா ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்தா மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு மொபைல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நீங்கள் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.